வணக்கம். நான் தமிழன்பன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்பது போல நடிகர் விஜயின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற 2 அமைச்சர்களை பற்றி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள் எங்கும் நிரம்பி வழிகின்றன. ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தினார் என்றும் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா என்கிற ஆய்வுக்கு அவரை உட்படுத்த வேண்டும் என்றும் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுடைய துறையில் நடந்திருக்கும் மிகப்பெரிய முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இவை குறித்து முதல்வர் விஜய் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அவர் எதற்கும் கருத்து தெரிவிப்பதில்லை. இதற்கு மட்டும் எப்படி தெரிவிப்பார் என்று கேட்காதீர்கள். அவர் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது போல் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நாமும் திரும்ப திரும்ப சொல்வதில் ஒன்றும் தவறில்லை. அவர் செய்வதைத்தான் நாம் சொல்கிறோம். அதனால் அதில் அவர் சும்மா இருக்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்ல முடியாது. அவர் சும்மா இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய கடமை இருப்பதால் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதற்கிடையே இவ்வளவு சர்ச்சைகளுக்கிடையே நாளை அவர் ஒரு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்டவிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கூட்டணி கட்சி தலைவர்களும் அது குறித்து பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு சந்திப்பு நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் இப்பொழுது அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பொது உடைமை கட்சிகள், இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிடிலும் தவேகாவை தீவிரமாக ஆதரித்துக் கொண்டிருக்கும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணிக்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பது, இந்த கூட்டணி தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அடுத்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் சந்திப்பது என்கிற முடிவை எடுக்கவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு இன்னும் ஒரு பெயர் வைக்கப்படவில்லை என்றும் புதிதாக ஒரு பெயரையும் சூட்டுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஏனெனில் ஒன்றிய அளவில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி என்றும் பெயர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சொல்லும்போது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி என்பார்கள், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்வார்கள். இந்த கூட்டணிக்கு ஒன்றும் பெயர் இல்லை. அதனால் ஒரு புதிய பெயரை சூட்டுவதாகவும் சொல்கிறார்கள். அவர்கள் பெயர் சூட்டுகிறார்களா, என்ன செய்ய போகிறார்கள் என்பது நாளைக்கு தெரியும். அதே சமயம் இந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி ஒரு கூட்டணிக்கு முழு வடிவம் கொடுக்கும் வேளையில் விஜய் இறங்கி இருப்பது ஏன் என்கிற கேள்விதான் நமக்குள் பெரிதாக எழுகிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்பாக அவர் 2024 கட்சி தொடங்கிய பொழுது முதல் மாநாட்டில் கூட்டணி கட்சிகளின் சேர்த்து நாம் கூட்டணி ஆட்சி அமைப்போம், நம்மை நம்பி வருவர்களுக்கு பதவி கொடுப்போம், கூட்டணி அமைச்சரவை அமைப்போம் என்று ஆவேசமாக சொன்னார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் நடக்கவே இல்லை. அவரும் தவமாய் தவம் கடந்து பார்த்தார். ஒரு கட்சியும் அவருடன் கூட்டணிக்கு வரவில்லை. காங்கிரஸ் போன்ற பெரிய இயக்கங்கள், ஒன்றிய அளவில் இருக்கும் இயக்கம் தவிர உள்ளூரில் இருக்கும் சிறு கட்சிகள் கூட அவரோடு கூட்டணி அமைக்க அப்பொழுது தயாராக இல்லை. அதே சமயம் திமுக கூட்டணி முன்பு தொடர்ந்து 4 தேர்தலை சந்தித்தது போல் அதே கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தது. அதிமுகவும் பாஜக, பாமக போன்ற கட்சிகளுடைய கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தது. இப்படி கூட்டணி 2 கூட்டணிகளையும் தனியாக நின்று வென்று காட்டினார் விஜய் என்று அவருடைய கட்சியினர் பெருமிதமாக சொல்லிக் கொள்வது போல் 2 கூட்டணிகளோடும் மோதி புதிதாக கட்சி தொடங்கிய அவர் 108 இடங்களில் வெற்றி பெற்றார். அப்பொழுது அவருக்கு எந்த கூட்டணியும் இல்லை. கூட்டணி இல்லாமலேயே தனி ஒருவராக 108 இடங்களில் வெற்றி பெற்ற அவர், அவ்வளவு தூரம் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மிகப்பெரிய சாதனையை புரிந்து விட்டோம் என்றெல்லாம், அதாவது இன்னும் விதவிதமான புகழாரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வளவு புகழ் மாலைகள் விஜய்க்கு சூட்டப்படுகின்றன.
அவ்வளவுக்கும் அவர் தகுதியானவர் என்றால் இப்பொழுது கூட்டணி அமைப்பதற்கு துடிப்பது ஏன் என்கிற கேள்வி இயல்பாக வரும் அல்லவா? நமக்கும் அதுதான் வருகிறது. அவர் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்த கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேர்தலை சந்தித்த போது போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் வெல்லவில்லை. உங்கள் கட்சியினரை, அதாவது விஜய் கட்சியினராலேயே பல தொகுதிகளில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்பொழுது உங்களுடன் கூட்டணி அமைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அமைச்சர் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்து அது இந்த ஆட்சிக்கு மட்டுமல்ல, அடுத்து வரும் தேர்தல் அரசியலுக்கு இவர்களுடைய துணை அவசியம், தேவை என்று உணர்ந்து விஜய் அவர்கள் இதை செய்கிறார் என்று ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் விஜய்க்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறது, அவர் தனித்து நின்றே எதையும் சாதிப்பார் என்கிற புகழ் ஆரங்கள் உண்மையா பொய்யா என்கிற கேள்வி இயல்பாக நமக்கு வருகிறது. இந்த கேள்விக்கு அவரோ அவர் கட்சியினரோ தான் விடை சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். இது இப்பொழுது இன்னொரு கதையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விஜய் உட்பட 7 பேர் பதவி விலகி இருக்கிறார்கள். 7 இடங்கள் காலியாக இருப்பதாக சட்டமன்ற செயலகம் அறிவித்திருக்கிறது. இந்த 7 பேரோட இது நிற்காது. இன்னும் 7 அல்லது 8 பேர் பதவி விலகுவார்கள். மொத்தம் ஒரு 15 பேரை பதவி விலகச் செய்து அந்த 15 தொகுதிகளிலும் விஜய் கட்சி போட்டியிட்டு 15லும் வெற்றி பெற்றால் இப்பொழுது இருக்கிற 107 கூட்டல் 17 என்றால் 124 இடங்கள் வந்து விடுகிறது. 124 இடங்களை வைத்து நாம் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் என்பது, அடுத்த 4.5 ஆண்டுகளை நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் என்பது அவர்களுடைய கணிப்பு, அவருடைய கணக்கு. இந்த கணக்கை அவர்கள் ஏன் போட வேண்டும்? இப்பொழுதே அவருக்கு அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களையும் தாண்டி, இன்னும் சட்டப்பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் 144 இடங்களில் 144 உறுப்பினர்களுடைய ஆதரவு அவருக்கு இந்த ஆட்சிக்கு இப்பொழுது இருக்கிறது. அதிமுகவிலிருந்து போட்டி அதிமுகவாக வந்து இவருக்கு ஆதரித்த 25 பேரையும் வைத்து சொன்னால் 144 பேர் இருக்கிறது. அந்த 25 பேரையும் கழித்து விட்டால் கூட 119 இடங்கள் அவருக்கு இருக்கின்றன. 119 இடங்கள் இருக்கும் பொழுது எதற்காக அவர் அச்சப்பட வேண்டும்? இவர்கள் உங்களை தீவிரமாக விசுவாசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்தே உங்களுக்கு தெரிய வருகிறது. பொதுவுடைமை கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, அவர்கள் விஜய் கட்சியை ஆதரிப்பது கடமைக்கு அல்லது பதவிக்கு ஆதரிப்பது என்று மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த திமுகவை கூட கடுமையாக விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். அதுவும் தேர்தலுக்கு பின்பான நிகழ்வுகளில் விமர்சித்தால் கூட பரவாயில்லை, தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் சரியில்லை, அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இன்னொன்று, மிக புகழ்பெற்ற வாசகங்களான கரப்ஷன், கலெக்ஷன் ஆகிய சொற்களை எல்லாம் சொல்லியே வைகோ அவர்கள் விமர்சிக்கிறார் திமுகவை. அவ்வளவு தூரம் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள் உங்களுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள், உங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்கிற கேள்வி ஒரு பக்கம். அது நம்பிக்கை இல்லை. இந்த கேள்வி தொக்கி நிற்கும் பொழுதே, இந்த கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் தலைவரிடம் செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் அதற்கு நேரடியாக விடை சொல்லாமல் விலகிச் செல்கிறார். நான் அந்த யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது, எங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இப்பொழுது நாம் விஜய் முன் வைக்கக்கூடிய கேள்வி, உங்களை முழுமையாக நம்பி வந்த இவர்களை நீங்கள் முழுமையாக நம்பாதது ஏன்? முழுமையாக நம்பி வந்த இவர்களுக்கு உண்மையாக இல்லாமல் துரோகம் செய்வது ஏன்? உங்களை நம்பி முதல் ஆளாக, அதாவது திமுக கூட்டணியில் இருந்து முதல் ஆளாக வெளியே வந்த காங்கிரஸ் உட்பட அடுத்தடுத்து வெவ்வேறு காரணங்களை சொல்லி வந்தாலும் 50 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த முஸ்லீம் லீக் வந்தது. அடுத்து பொதுவுடைமை கட்சிகள் தர்க்க ரீதியாக ஒரு கொள்கையை சொல்லி வந்தது. விடுதலை சிறுத்தைகளும் அதையே சொல்லி வந்தது. இப்படி உங்களை முழுமையாக நம்பி வந்த கட்சிகளை முழுமையாக நம்பாமல் நீங்கள் அதிமுகவிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்குவது எதனால்? விலைக்கு வாங்குவது என்ற சொல்லை பயன்படுத்துவதால் இது சட்டப்படியான குற்றமான வார்த்தை, இப்படி சொல்லக்கூடாது, எப்படி ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவீர்கள் என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது. ஏனெனில் மதிமுக
தலைவர் வைகோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்கள் கட்சி உறுப்பினர்கள் இருவரையும் பதவி விலகச் சொல்லுங்கள், மீண்டும் அவர்களையே தேர்தலில் நிறுத்துங்கள், அவர்களுக்கு ஆதரவாக நான் பரப்புரை செய்கிறேன் என்று விஜயே தன்னிடம் நேரடியாக சொன்னதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். விஜய் இப்படி சொன்னார் என்று அவர் சொன்னவுடன் அதற்கு கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்துவிட்டன. இந்த ஆட்சி குதிரை பேரத்தில் நடக்கிற ஆட்சி, குதிரை பேரம் செய்து நடக்கிற ஆட்சி என்கிற விமர்சனங்கள் வெகுவாக வந்து கொண்டிருக்கும் வேளையில் அதற்கு சான்றாக ஒன்றையும் ஆதாரபூர்வமாக சொல்லிவிட முடியாது என்கிற அளவிற்கு எல்லாமே கமுக்கமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் முதன்முறையாக அது உண்மைதான், அதுவும் விஜயே சொன்னார் என்று வைகோ அவர்கள் பதிவு செய்தார். அவர் பதிவு செய்ததற்கு எதிர்ப்புகள் எல்லாம் வந்தவுடனே அவர் அடுத்த நாள் மாற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என்னுடைய கட்சி உறுப்பினர்களை பதவி விலகச் சொல்வது விஜயோடைய முடிவு அல்ல, என்னுடைய முடிவு. நான் அவரிடம் என்னுடைய கட்சியினரை பதவி விலகச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை மீண்டும் தேர்தலில் நிறுத்தும் போது நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் நான் நேரம் இருந்தால் செய்கிறேன் என்று சொன்னார் என்று மாற்றி சொல்லிவிட்டார். ஏனெனில் அவர் சொன்ன சொல் சட்ட ரீதியாக அவருக்கு மட்டுமல்ல, விஜய்க்கு எதிராக கடுமையாக பாதிக்கக்கூடிய சொல் என்பதை உணர்ந்தவுடன் அதை மாற்றி சொல்லிவிட்டார். அதை வைத்துக்கொண்டு எந்த சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுத்துவிட முடியாது. விஜய் குதிரம் பேரம் செய்ததற்கு இதுவே சான்று என்று வைகோவின் பேட்டியை நாம் போட்டு காட்டிவிட முடியாது. ஏனெனில் அடுத்த நாள் அவர் அது குறித்து இன்னொரு பேட்டி கொடுத்து விட்டார். அப்பொழுது முதல் சொன்னது சரியா, அடுத்து சொன்னது சரியா என்று அவரைத்தான் கேட்பார்கள். அடுத்து சொன்னது சரி என்று அவர்தான் சொல்ல போகிறார். அதனால் சட்டப்படியான அந்த சிக்கலிலிருந்து அவர்கள் ஒரே நாளில் விலகி வந்து விட்டார்கள். ஆனால் சட்டப்படி என்ன நிரூபிக்க முடியாதே தவிர நாட்டு மக்களுக்கும் அரசியலாளர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், விஜய் அவர்கள் கட்சி தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அங்கிருந்து வெளியே வாருங்கள், உங்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தருகிறோம், முடிந்தால் அமைச்சர் பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆட்களை இழுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது மட்டும் புலனாகிறது. சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வந்தார், நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்திருக்கிறார், இன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்குரல் கொடுத்திருக்கிறார். திடீரென்று புவனகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தவேகாவில் இணைகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அதற்கு அவர் நான் உயிர் உள்ளவரை அதிமுக விட்டு போக மாட்டேன் என்று பேட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாள்தோறும் கண்ணுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை, தவேகா திமுக என்றுதான் அரசியல் இருக்க போகிறது. அதனால் அதிமுகவில் இருந்து பலன் இல்லை, நீங்கள் அனைவரும் தவேகாவுக்கு வந்து விடுங்கள் என்கிற தீவிரமான ஒரு மூளைச்சலவை நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பலியாகிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முதலில் விலகிய 4 பேருக்கும் மீண்டும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே வேட்பாளராக வாய்ப்பு கூட கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் தவேகா இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் பதவி விலகியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்ற வேளையில் அவர்களுடைய பதவி விலகலை நீங்கள் ஏற்றுக்கொண்டதே சட்டப்படி தவறு என்று எடப்பாடி பழனிசாமி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சட்ட போராட்டத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்றால் அந்த 4 பேரும் தவேகாவில் இணைந்தது செல்லாது, அல்லது கட்சி தாவல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தகுதியானவர்கள், அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற நிலை வரும். இதனால் அவர்களை அந்த தொகுதியில் திரும்ப போட்டியிடும் வாய்ப்பு கூட இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிற நேரத்திலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி அவர்களை வெளியில் இழுக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவர் பேச்சை நம்பி வந்திருக்கிற புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ, கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கரோ அவர்களுக்கு இல்லை, நாங்கள் உளவுத்துறையினுடைய அறிக்கை வந்திருக்கிறது, நீங்கள் திரும்பவும் இந்த தேர்தலில் நின்றால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள், மக்கள் கொடுத்த பதவியை நீங்கள் உடனடியாக உங்களுடைய சுயநலத்துக்காக தூக்கி எறிந்து விட்டீர்கள் என்பதால் இனி உங்களுக்கு ஓட்டு போட அந்த மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் உளவுத்துறையின் அறிக்கையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு ஏதாவது வாரிய தலைவர் பதவியோ அல்லது ஏதாவது மற்ற வகையில் இழப்பீடுகளோ செய்து விடுகிறோம் என்று சொல்லி
அவர்களுக்கு வாய்ப்பு தராமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன என்பது அனைவரின் கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நிறைய பேர் இதே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் திரும்ப திரும்ப அதிமுகவினரை தொடர்பு கொண்டு அவர்கள் இழுக்கும் வேளையில் தீவிரமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு தீவிரம் காட்டுகிற அதே நேரம் இந்த பக்கம் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த கூட்டணி கட்சிகள் மூலமே இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் அடுத்து வருகிற தேர்தல்களிலும் தொடரும் என்கிற அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் கட்டாயம் விஜய்க்கு என்ன வந்தது என்கிற கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கான விடையை இப்பொழுது நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் ஒரு அபரிமிதமான கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகளுக்குள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த உண்மையை தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் முடிவுக்கு முன்பு வரை அவரே நம்பவில்லை என்பதுதான் உண்மை. அவருடைய விசுவாசிகள், அவரை சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவோ கதைகள் சொல்லலாம். விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை விஜயே நம்பவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. 10 சீட்டு வந்துட்டா பெருசு, நம்ம அடுத்த தேர்தல் வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சோம்னா அடுத்தது நம்ம வந்துடலாம் என்பதுதான் அவர்களுடைய கணக்காகவே இருந்தது என்பதுதான் உண்மை. ஆனால் குருட்டு அதிர்ஷ்டம் என்பார்கள், அப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், ஒரு நல்வாய்ப்பின் காரணமாக அவர் 108 இடங்களில் வென்றார். 108 இடங்களில் வென்றவர் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றியத்தில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி எதிர்க்கட்சிகளை ஆளும் மாநிலங்களிலேயே ஆளுநரை வைத்து அவ்வளவு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஆளுநர் ஆட்சி என்று ஒரு 6 மாதம் வைத்திருந்தால் அந்த 6 மாதத்தில் தாங்கள் நினைப்பவற்றையெல்லாம் தமிழ்நாட்டில் சாதித்துக் கொள்ள நேரிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பொது உடைமை கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைத்தார், அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தார். அவருக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுகவை உடைக்க நினைத்ததும், அது அதிமுகவை உடைக்க நினைத்து கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல் மிக பெரும் சட்ட சிக்கல்கள் வரும் என்று தெரிந்தவுடன் அப்படியே அவர்களை கைவிட்டு விட்டார். அவர்கள் பரிதாபமாகி திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்தார்கள். விழுந்தவுடன் அவர் உடனே ஏற்றுக்கொள்வாரா, கொஞ்ச நாள் இருங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் ஒவ்வொருத்தராக போகிறாங்க அப்படின்னு உடனே வேலுமணி உள்ளிட்ட சிலருக்கு பழைய பதவிகளை கொடுக்கிறார். அதிலும் வேலுமணி போன்றோருக்கு திருப்தி இல்லை. என்னை நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் பதவி கொடுத்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டு அவர் எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார். நடக்கிற போக்குகளை பார்த்தால் அவரும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஏனெனில் விஜய்க்கு தான் ஒரு 15 பேர் தேவைப்படுகிறது அல்லவா? இந்த 15 பேர் தேவைப்படுகிறது. 15 பேரை வைத்து இடைத்தேர்தலில் சந்தித்து 15 தொகுதிகளிலும் நாமே வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவருக்கு முழுமையாக இருக்குமானால் இந்த கூட்டணி கட்சிகளின் தயவை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவரே நினைக்காதபடி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் அவர் பதவிக்கு வந்து விட்டார். ஆனாலும் அடுத்து ஒரு தேர்தல் என்று வந்தால்தான் நம்முடைய உண்மை நிலவரம் தெரியும். ஏற்கனவே நாம் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றியதும் 1க்கு பாதி கூட இல்லை, 1க்கு 5% 10 விழுக்காடு என்று இருக்கிறது. மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னதிலும் அவ்வளவு குற்றங்குறைகள் இருக்கின்றன. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது நாள்தோறும் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலில் இறங்கி விட்டிருக்கிறார். மிகவும் பெரிதாக எதிர்பார்த்த மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு என்பது அது நடக்குமா நடக்காதா என்றே தெரியாத நிலையில் இருக்கிறது. ஆண்டுக்கு 6 எரிவாயு உருளைகள் இலவசம் என்று சொன்னதும் நடக்குமா நடக்காதா என்று தெரியாமல் இருக்கிறது. அதை கண்டிப்பாக செய்வோம் என்கிற சொல்லை கூட இன்னமும் விஜயோ அவருடைய கட்சியினரோ இன்னும் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. இதனால் ஓட்டு போட்டவர்களே அதிருப்தியில் இருக்கும் பொழுது இந்த விஜய்
அலை நாடெங்கும் விஜய் அலை வீசியது, அதெல்லாம் அவர் மாபெரும் வெற்றி பெற்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே இன்றைக்கு காலியாகி இருக்கிற 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அதாவது விஜய் அலை வீசுகிறது என்று சொல்லும் போதே 2ஆம் இடத்தில் அல்ல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அது தொகுதிகள் அவை. அந்த இடத்தில் மீண்டும் தேர்தல் வைத்தால் யார் வெல்வார்கள் என்பது மிகவும் எளிதாக நாம் கணிக்கக்கூடிய கணிப்பு. பொதுவாக ஆளுங்கட்சி எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சி ஒரு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தினால் நமக்கு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் உண்டு. இப்பொழுது விஜய் கட்சி ஆட்சி செய்கிறது, அதனால் விஜய் கட்சி வேட்பாளருக்கே நாம் வாக்கு செலுத்தினால் நமக்கு நல்லது நடக்கும் என்று மக்கள் நினைப்பார்கள் என்கிற கருத்தும், விஜய்க்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறது என்கிற கருத்தும் வெளியில்தான் மற்றவர்களிடம்தான் இருக்கிறதே தவிர விஜய்க்கோ அவருடைய கட்சிகளுக்கோ இல்லை என்பதைத்தான் நடப்பு நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அப்படி அவர்கள் நமக்குத்தான் பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்று நினைத்தால் இந்த கூட்டணியை வலிமையாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. இந்த கூட்டணி கட்சியினர் வெளிப்படையாகவோ அல்லது அவர்களிடமோ எந்த இடத்திலும் ஒரு கோரிக்கை வைத்ததாக தெரியவில்லை. ஒரு கூட்டணியை வலிமைப்படுத்துவோம், கூட்டணி அமைப்போம், தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக மாற்றுவோம் என்று வெளியிலிருந்து வரவில்லை. இவர்கள் தான் அழைக்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் நடக்கிற அதிமுகவினரை விலைக்கு வாங்குகிற வேகத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களா என்றால் என்ன செய்வது என்கிற பயத்தில் அவர்களை கூப்பிட்டு ஒரு சமரசம் செய்வது போல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்படி எப்படியோ அவர்களை சமாதானம் செய்து கூட்டணியில் வைத்திருக்க வேண்டிய தேவை இதனால் எங்கு வருகிறது என்றால், அடுத்து வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் விஜய் கட்சி மட்டும் தனியாக நின்றால் விஜய் போட்டியிட்ட தொகுதி உட்பட அத்தனை தொகுதிகளிலும் அந்த கட்சி தோற்றுவிடும் என்பதுதான் யதார்த்தம். ஏனெனில் விஜயினுடைய அலை வீசுகிறது என்கிற காலத்திலேயே அது எதிர்கட்சிகள் ஜெயித்த தொகுதி. இப்பொழுது விஜய் ஆட்சிக்கு வந்து நடந்த நடவடிக்கைகள் எதுவும் சரியில்லை. அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தப்பு செய்து கொண்டே இருக்கிறார். திரிஷாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். ஒரு வெளிமாநிலத்தவரை தமிழக பிரதிநிதி என்று டெல்லிக்கு அனுப்புகிறார். தன்னுடைய உதவியாளருக்கு தனிச் செயலாளர் பதவி தருகிறார். தன்னுடைய ஜோதிடருக்கு ஒரு அரசு பதவி கொடுக்கிறார் என்று தொடர்ந்து அவர் செய்கிற அனைத்தும் தவறாகவே போய்கொண்டிருக்கின்றன. அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு நிகழ்வாகவே போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதைத்தான் அதிலிருந்து அது பாடம் கற்றுக்கொண்டு சரியாக செய்கிறாரா என்றால் சரியாகவும் செய்யவில்லை. எனவே இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் விஜய் போட்டியிட்ட தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி உட்பட அவர் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைவார் என்பதுதான் உறுதி என்று அரசு தீவிரமாக இந்த துறையில் இயங்குபவர்கள், அதாவது மக்கள் மனநிலைகளை கருத்து கணிப்புகள் தொடர்ந்து நடத்துகிற நண்பர்கள் சொல்லுகிற தகவலாக இருக்கிறது. அப்படி இதனால் தான் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை போட்டு அவர்கள் தோள் மீதும் கை போட்டு கொண்டே இன்னொரு பக்கம் அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது என்ற கத்தியையும் வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் விஜய். இது அவருக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல, அரசியலுக்கும் நல்லதல்ல என்பதுதான் உண்மை. ஆனால் இதெல்லாம் நாம் சொல்லி அவர் காதில் எங்கே ஏறப்போகிறது? அவருடைய உழைப்பு 30 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் உழைத்தார். அதன் பலனை அரசியலில் அனுபவிக்கிறார். இப்பொழுது இங்கு அவர் செய்யும் தவறுகளின் பலனை விரைவில் அவரே அனுபவிப்பார். ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, சொல்லிவிட்டோம். நன்றி, வணக்கம்.